மக்களுக்கு வந்து டாக்ஸ்னாலே ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கு. டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அதோட ஒரு புரிதல் அவ்வளோதான் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நிறைய டாக்ஸ் கட்டுறாங்க, நிறைய விதமான டாக்ஸ் கட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, வெளியில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுனா ஜிஎஸ்டி கட்டுறாரு, அதுக்கப்புறம் எங்கேயோ வேணா ஒருத்தன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறான். நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ரெண்டு விதமான இன்கம் வரும். ஒன்று வந்து இன்வெஸ்ட் பண்ணினா அதுலேருந்து அவருக்கு டிவிடெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக்காக இருந்தால், பாண்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு அதில் வர ரெண்டல் இன்கம்க்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது. ரியல் எஸ்டேட்டை வாங்கி விற்கும்போது வேறு டாக்ஸேஷன் இருக்குது. இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஹெட்டில் இருக்குது. நம்ம சேலரி வாங்கினாலும் இன்கம் டேக்ஸ் கட்டணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணினாலும் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இல்லை ப்ரொஃபஷன் லைக் லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களும் இன்கம் டேக்ஸ் கட்டணும். சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ், கேபிட்டல் கெயின், இந்த 4த்துல இல்லாமல் வேறு என்ன இன்கம் வந்தாலும் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு என்ன அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தெளிவாக இருக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஹைப்ரிட்னா போர்ஷன் ஆஃப் இட் ஈக்விட்டி, போர்ஷன் ஆஃப் இட் டெட். ஸோ அப்போ அந்த ஈக்விட்டி என்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பொறுத்து தான் ஈக்விட்டி டாக்ஸேஷனா டெட் டாக்ஸேஷனான்னு வரும். சில பேர் மல்டி அசெட் கிளாஸ்னு ஒன்று ஒரு ஃபண்ட் இருக்குது. மல்டி அசெட் கிளாஸ்னால் ஈக்விட்டியும் இருக்கும், டெட்டும் இருக்கும், கோல்டும் இருக்கும், கொஞ்சம் ரீட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த அசெட் கிளாஸில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் கேட்டகரைஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எப்போதுமே எப்படி கம்பேர் பண்ணணும்னா போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் கம்பேர் பண்ணணும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு, இதில் வந்து இன்கம் இவ்வளவு, ஆர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, அந்த ரிட்டர்ன்ஸில் டேக்ஸ் எவ்வளவு, டேக்ஸ் போக கழிச்சுட்டு பார்த்தோன்னா எனக்கு 10% ரிட்டர்ன் வந்திருக்கு, இதில் 30% டேக்ஸ் கழிச்சிட்டோன்னா 7%. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டாக், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு டாக்ஸேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் வி ஹரிஹரன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறாரு. வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ டாக்ஸேஷன் பற்றி போகிறதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட மார்க்கெட் அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார். ஏன்னா இப்போ அகமதாபாத் இந்த பிளேன் கிளாஷாக இருக்கட்டும், இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு, இது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதோட மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட் என்ன சார், இந்த வீக்கோட அப்டேட்? மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரேல் போயிட்டு ஈரானில் அட்டாக் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் வந்து ஃபீல் தட் ஈரானோட நியூக்ளியர் வெப்பன் நிறையா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது, அது அவங்களுக்கான ஒரு த்ரெட் மாதிரி பார்த்துட்டு ஈரானில் போயிட்டு அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு ரீஜனல் வார் வருமோ அப்படின்னு, கிழக்கு ஏஷியாவில் ஒரு ரீஜனல் வார் வருமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் மேலே போயிருக்கு. கோல்டு ப்ரைஸ் வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு. 9250 ரூபா பர் கிராமுக்கு 22 கேரட்டே டச் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது. வெள்ளிக்கிழமை கூட பார்த்திங்கன்னா 250-300 பாயிண்ட் டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து அந்த அன்சர்டனிட்டி இருக்குது, என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. பட் இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட் இன்டாக்டாக இருக்குது. நம்முடைய எக்கானமியோ இல்லை வந்து க்ரோத்தோ இல்லை வந்து கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸோ அது ஒன்றும் பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகாது. ஆனால் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கண்டினியூஸாக இது மேலே போச்சுன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும் லாங் டேர்மில். பட் ஷார்ட் டேர்ம்லன்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 monthஸில் இது ஒரு பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ லாஸ்ட் வீக் பெரிய கன்சர்னாக இருந்தது. இந்த அப்கமிங் டேஸில் என்ன ஆக போகிறதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வி கேன் ஏபிள் டு சே இது மார்க்கெட் இப்படியே இருக்குமா, இல்லை மேலே போகுமா, இல்லை கொஞ்சம் கீழே வந்துருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சார். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இதை பற்றி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது மக்களுக்கு வந்து டாக்ஸ்னாலே ஏதோ ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குது. டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அதோட ஒரு புரிதல் அவ்வளோதான் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நிறைய டாக்ஸ் கட்டுறாங்க, நிறைய விதமான டாக்ஸ் கட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு, வெளியில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுனா ஜிஎஸ்டி கட்டுறாரு,
அதுக்கப்புறம் எங்கேயோ ஒருத்தன் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்குறான். இது இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டேக்ஸ்னா என்னப்பா என் பணம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் பணத்துக்கு எதுக்கு நான் டேக்ஸ் கட்டணும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், நான் ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இருக்குது. அது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டினால மக்களுக்கு வந்து அந்த ஃபியர் ஒரு ஜிட்ரி இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருஷத்துக்கு சேலரி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு டேக்ஸ் ஒரு 20% போயிடுறது, அதில் 15% போயிடுச்சுன்னா அவர் கையில் வரதே 8.5 லட்சம் தான். இந்த 8.5 லட்சத்துக்கு அவர் எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டணும். அப்படி இல்லை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதில் ப்ராஃபிட் வருதுன்னா கேபிட்டல் கெயின் வரும். இல்லாட்டினா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறாரு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் திருப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த பயம் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, எனக்கு என்ன கையில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் வேறு வழி கிடையாது. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியத்துக்கு கட்டாயத்துக்கு எல்லாருமே இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா நம்ம போட்டால் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம், நமக்கு டேக்ஸை பிடிச்சிட்டு கையில் வரும். நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நமக்கு வர்றது ஒன்றா இருக்கும். அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை போக்குறதுக்காவது நமக்கு டாக்ஸேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு, கேபிட்டல் கெயினுக்கு உண்டான புரிதல் எப்படி சார் இருக்குது? அதாவது நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு 2 விதமான இன்கம் வரும். ஒன்று வந்து இன்வெஸ்ட் பண்ணினா அதுலேருந்து அவருக்கு டிவிடெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாக்காக இருந்தால், பாண்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 150 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அந்த 50 ரூபாங்கிறது கேபிட்டல் கெயின். அது வந்து அந்த கேபிட்டல் அப்ரிஷியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட்டுக்கும் நமக்கு டேக்ஸ் இருக்குது, இந்த கேபிட்டல் அப்ரிஷியேஷனுக்கும் நமக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து அசெட் கிளாஸுக்கு வேறு வேறு விதமான டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ரியல் எஸ்டேட், ஈக்விட்டி, கோல்டு இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான டேக்ஸ் இருக்குது சார்? நம்ம அசெட் கிளாஸுன்னு பிரிக்கும்போது ஒரு 4 அசெட் கிளாஸ் எப்போதுமே பேசுகிறோம். ஒன்று வந்து டெட்டுங்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்ல போனால் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இல்லை ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில், இன்கம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து டெட்டுன்னு இருக்குது. ஈக்விட்டி அடுத்தது. ஈக்விட்டினா ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் ஈக்விட்டி தான். மூணாவது வந்து ரியல் எஸ்டேட். நம்ம ரியல் எஸ்டேட்னா ஒரு நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறது, நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி நம்ம விற்றோன்னா அதுக்கு ஒரு டாக்ஸேஷன் இருக்குது. அது தவிர்த்து கோல்டுக்கு ஒரு டாக்ஸேஷன் இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நமக்கு அதில் வர ரெண்டல் இன்கம்க்கு டிஃப்ரெண்ட் டாக்ஸேஷன் இருக்குது. ரியல் எஸ்டேட்டை வாங்கி விற்கும்போது வேறு டாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 ஹெட்டில் இருக்குது. நம்ம சேலரி வாங்கினாலும் இன்கம் டேக்ஸ் கட்டணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணினாலும் இன்கம் டேக்ஸ் கட்டணும், இல்லை ப்ரொஃபஷன் லைக் லாயர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களும் இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர ரெண்ட்டுக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதோ வாடகைக்கு விட்டுட்டோன்னா, வீடை கட்டி வாடகைக்கு விட்டோன்னா டேக்ஸ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டல் இன்கமும் டேக்ஸபிள் தான். அதை தவிர்த்து கேபிட்டல் கெயின்ங்கிறது ஒரு கேபிட்டல் அப்ரிஷியேஷன், கேபிட்டல் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் அசெட்னா இப்போ ரியல் எஸ்டேட், ஈக்விட்டி, டெட், கோல்டு இதெல்லாம் கேபிட்டல் அசெட். இந்த பர்சனல் எஃபெக்ட் இல்லாமல், பர்சனல் எஃபெக்ட்னா இப்போ நீங்கள் ஜுவல்லரி வாங்குறீங்க, அது விற்கிறீங்க, அதுக்கெலாம் டேக்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் அசெட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து அதர் இன்கம்னா உங்களோட டிவிடெண்ட் ஃப்ரம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, டிவிடெண்ட் ஃப்ரம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி, டிவிடெண்ட் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாமே டேக்ஸ் ப்ராக்கெட்டில் தான் வருது. இதை தவிர்த்து நீங்கள் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணுறீங்க, ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சிங்கிங் காம்படிஷனில் போய் வின் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு இன்கம் தான், அதுக்கும் டேக்ஸ் கட்டணும். இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட் வருது, அந்த கிஃப்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டணும். இதெல்லாமே அதர் இன்கமில் வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு 4ல் இல்லாமல் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ், கேபிட்டல் கெயின், இந்த 4ல் இல்லாமல் வேறு என்ன இன்கம் வந்தாலும் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ அதனால் இந்த அதர் இன்கம் கேட்டகரியில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட்டு, வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, அப்புறம் வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ். நான் ஹார்ஸ் ரேஸில் பெட் கட்டுறேன் சார், அதில் ஒரு இன்கம் வருது. இல்லாட்டினா காம்படிஷன் அதில் வருது. இது எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த டாக்ஸேஷனுங்கிறது இந்த 5 ஹெட்டில் வரும். ஸோ அப்போ வந்து இந்த 5 ஹெட்டில் எது ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் வேரி ஆகும். ஓகே சார். இப்போ வந்து இந்த ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்கு என்ன சார் வித்தியாசம்? ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்கும்
ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் கெயினில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஈக்விட்டின்னு வச்சிங்கன்னா லெஸ் தென் 1 இயர் வந்து ஷார்ட் டேர்ம். நம்ம இன்றைக்கி வாங்குகிறோம், ஒரு 3 மாதத்தில் விற்றுறோம்னா ஷார்ட் டேர்ம். மோர் தென் 1 இயர்னா லாங் டேர்ம். ஸோ அப்போ அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்னா 24 months இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு அசெட் கிளாஸுக்கும் இந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் டெஃபினேஷனே வேரி ஆகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ லாங் டேர்ம்னா ஒரு டேக்ஸ் ரேட்டு, ஷார்ட் டேர்ம்னா ஒரு டேக்ஸ் ரேட்டு. அது டிபெண்ட்ஸ் ஆன் த அசெட் கிளாஸ். த டேக்ஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ வேரி ஆகும். ஸோ இந்த டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு ஃபிக்ஸடாக லாஸ்ட்டு 10 இயர் ஒரே மாதிரி இருக்கும், இல்லை இன்னொரு 10 வருஷத்துக்கு அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் இந்த டேக்ஸ் கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறது. எவ்ரி இயர் பட்ஜெட்டில் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, கேபிட்டல் கெயின் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சேஞ்சஸ் இருக்கா, சேலரியில் என்ன டேக்ஸ் லேபு, இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அதை பார்த்துட்டு என்னுடைய ஃபினான்ஷியல் இயருக்கு எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ ஷார்ட் டேர்ம், எவ்வளோ லாங் டேர்ம், ஷார்ட் டேர்முக்கு என்ன பர்சன்டேஜ், லாங் டேர்முக்கு என்ன பர்சன்டேஜ், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இது ஒரு காமன் மேன் எப்படி சார் பார்க்குறது? ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வேலையில் இந்த டேக்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய பார்ட் டைமாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ட்ரேடிங் இதெல்லாமே. இது எப்படி சார் அவங்க ஃபாலோ பண்ணுறது? ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம், அதில் ப்ராஃபிட் வர்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டம், வந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கட்டின டேக்ஸை ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸ் வேறு ஃபைல் பண்ணணும். ஸோ இது 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. பட் என்னென்னா இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போதே உங்களுடைய இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணின அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் சேலரி எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி எவ்வளோ போட்டிருக்கீங்க, அதில் என்றைக்கு வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ வந்திருக்கு, ரெக்கரிங் டெபாசிட்டில் எவ்வளோ வந்திருக்கு, அப்புறம் கேபிட்டல் கெயின் என்னென்ன வந்திருக்கு. அது ஆட்டோ ஃபில்லாகவே வருது. அதை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து டெக் சேவியாக இருந்துட்டால் கால்குலேட் பண்ணுறது ஈஸி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த 2K கிட்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஃபார்ம்ஸை டவுன்லோட் பண்ணாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை அப்லோட் பண்ணால் ஆட்டோ கால்குலேட் பண்ணி சொல்லிடும். பட் கொஞ்சம் ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்கிறவங்க, எனக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதுங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டாண்டிங் ப்ராசஸ் தான். பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, நம்ம டேக்ஸ் எக்ஸ்பர்ட்டோ இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் பிளானர் யார் இருக்காங்களோ அவங்கள கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் டேக்ஸ் இருக்குங்கிற புரிதல் நமக்கு வேணும், டேக்ஸ் பர்சன்டேஜ் வேரி ஆகுங்கிற புரிதல் வேணும். அந்த டேக்ஸை வந்து பர்டிகுலர் டேட்டில் கட்டி ஆகணும், இல்லாட்டினா அதுக்கு வந்து பெனால்ட்டிலாம் போட்டுடுவாங்க. கட்டினது மாத்திரம் இல்லை, அந்த டேக்ஸ் ரிட்டர்னும் ஃபைல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்றாரு, டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டிட்டாரு, ஆனால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. அவருக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் வந்தது இன்கம் டேக்ஸ். இதை சால்வ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடுது. டேக்ஸ் என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டா மாத்திரம் பத்தாது, கரெக்ட் டயத்துக்கு டேக்ஸ் கட்டணும், கட்டின டேக்ஸை ப்ராப்பராக ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ணணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒரு பிகினருக்கு ஒரு டிப்னா எந்த மாதிரி டிப் கொடுப்பீங்க சார்? இப்போ வந்து டாக்ஸேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அசெட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தெளிவாக இருக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஹைப்ரிட்னா போர்ஷன் ஆஃப் இட் ஈக்விட்டி, போர்ஷன் ஆஃப் இட் டெட். ஸோ அப்போ அந்த ஈக்விட்டி என்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பொறுத்து தான் ஈக்விட்டி டாக்ஸேஷனா டெட் டாக்ஸேஷனான்னு வரும். சில பேர் மல்டி அசெட் கிளாஸ்னு ஒன்று ஒரு ஃபண்ட் இருக்குது. மல்டி அசெட் கிளாஸ்னா ஈக்விட்டியும் இருக்கும், டெட்டும் இருக்கும், கோல்டும் இருக்கும், கொஞ்சம் ரீட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது எந்த அசெட் கிளாஸில் அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம் கேட்டகரைஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏதோ நான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுனாலே ஈக்விட்டின்னு நினச்சிட்டு எனக்கு லாங் டேர்மில் பர்சன்டேஜ் இவ்வளோ தான் சார் வரும்லாம் நம்ம போகக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணணும். இது வந்து என்ன அசெட் கிளாஸ், அது லாங் டேர்மாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறது, லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக, நம்ம ரிடீம் பண்ணும்போது, ரிடீம்னா விட்ராவல் பண்ணும்போது நம்ம தெளிவாக இருக்கணும். நான் என்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிற டேட்டை எடுத்து பார்க்கணும். 1 இயர் ஆயிருக்கா இல்லையா, இல்லை 24 months ஆயிருக்கா இல்லையா, இது லாங் டேர்மில் வருமா ஷார்ட் டேர்மில் வருமா, லாங் டேர்முக்கு என்ன பர்சன்டேஜ் நான் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும், என்னுடைய போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்ன வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா பாக்கி இருக்கிறதெல்லாம் ஈஸி தான். இப்போ இந்த போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னை வந்து எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? இல்லை, போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னுங்கிறது தான் ரியல் ரிட்டர்ன். ப்ரீ டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு 30% டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் எப்படி கம்பேர் பண்ணுவார்? இப்போ என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னா நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணட்டுமா? அதுதானே என்னோட கேள்வி. இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் 7% ரிட்டர்ன் வரும் சார், இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ஈக்விட்டியும் 7% தான் வருது, ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா ஈக்விட்டியோட டேக்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்கு லாங் டேர்ம் வந்து 12.5% தான் டேக்ஸ்னு வச்சுக்கோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும்னா 30% டேக்ஸ் கட்டணும். எனக்கு 7%க்கு 30% டேக்ஸ் போச்சுன்னா 2.1% போயிடும். எனக்கு வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் 4.9 தான் இருக்கும். இதே ஈக்விட்டினா 7%க்கு 12.5% போச்சுன்னா 5.8 ஆர் 6% ஆர் 5.8 அந்த மாதிரி, இல்லை 6.1 அந்த மாதிரி பர்சன்டேஜில் வரும். 6.2 6.3 4.9 எங்கே இருக்குது, 6.2 எங்கே இருக்குது? த டிஃப்ரென்ஸ் வந்து 1.2 1.3% இருக்குது. ஸோ நம்ம எப்போதுமே எப்படி கம்பேர் பண்ணணும்னா போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் கம்பேர் பண்ணணும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு, இதில் வந்து இன்கம் இவ்வளவு ஆர் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு, அந்த ரிட்டர்ன்ஸில் டேக்ஸ் எவ்வளவு, டேக்ஸ் போக கழிச்சிட்டு பார்த்தோன்னா எனக்கு 10% ரிட்டர்ன் வந்திருக்கு, இதில் 30% டேக்ஸ் கழிச்சிட்டோன்னா 7%. அங்கே ஈக்விட்டியில் 10% ரிட்டர்ன் வந்திருக்கு, 12.5% டேக்ஸ் கழிச்சிட்டோன்னா 8.75 ரிட்டர்ன் இருக்குது. இங்கே வந்து 7%, அங்கே 8.75%. ஸோ அந்த போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த பர்சன்டேஜ்லாம் சொல்கிறேன். பட் ஆக்சுவல் அசட் கிளாஸில் என்ன பர்சன்டேஜ்னு பார்த்துக்கணும். ஸோ அப்போ போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் நம்ம கையில் வர்றது. உதாரணத்துக்கு நம்ம சேலரி வாங்கும்போது நெட்டு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்போம். இப்போ இன்னும் சொல்ல போனால் பிடித்தம் போக எவ்வளோப்பா வருது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு சேலரி வந்து 50,000 ரூபாப்பா, ஆனால் பிஎஃப் இஎஸ்ஐலாம் பிடிச்சிருவாங்க, அப்புறம் டேக்ஸ் வந்து ஒரு 10,000 ரூபா பிடிச்சிருவாங்க மாதத்துக்கு, எனக்கு கையில் வருது 35,000 ரூபா. எனக்கு அந்த 35,000 தான் நான் செலவு பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து எனக்கு போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் பர்சன்டேஜ்னு பார்த்துட்டு அந்த டேக்ஸ் லயபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பாக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் தான் கம்பேர் பண்ண கற்றுக்கணும். போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னுங்கிறது ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் மைனஸ் டேக்ஸ், அதாவது டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் ரிட்டர்ன் மைனஸ் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்னால் நான் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், பாக்கி எவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் கோல்டு அசட்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, டேக்ஸ் எப்படி போகுது. இப்போ கோல்டு ஜுவல்ஸுக்கும் கோல்டு பாருக்குமே வித்தியாசப்படுமா சார்? ஆமாம், கோல்டு ஜுவல்லரிங்கிறது பர்சனல் எஃபெக்டில் வரும். கோல்டு பார் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அது ஒரு தனி அசட் கிளாஸில் வரும். ஸோ அதுக்கான டாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே சார். இப்போ டாக்ஸேஷன் பற்றி ஆரம்பித்தோன்னே இன்னும் நிறையவே பேச வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அசட்க்கு ஒரு மாதிரியான டேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னுமே வர இருக்கிற எபிசோடில் கண்டிப்பாக பேசலாம் சார். தேங்க்யூ. நன்றி சார். ரொம்ப நன்றி.